தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கரூர் நிகழ்விற்கு பின் விஜய் கட்சி அலுவலகம் வந்திருக்கிறார். கரூர் நிகழ்விற்கு பின்னர் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு விஜய் வந்திருக்கிறார். தாவேகா நிர்வாகிகள் குடும்பத்துடன் விஜயை சந்தித்துள்ளனர். பிணையில் வெளிவந்த மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோர் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்தனர். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் தாவேகா பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த பெரும் துயரம். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேகா நிர்வாகிகள் குடும்பத்துடன் விஜயை சந்தித்துள்ளனர். கரூர் துயர நிகழ்விற்கு பின்னர் தாவேகா நிர்வாகிகளை சந்திக்க கட்சி அலுவலகம் விஜய் வந்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் மதியழகனும் பவுன்ராஜும் கைதாகினர். இந்த நிலையில் பிணையில் வெளிவந்த மதியழகனும் பவுன்ராஜும் விஜயை சந்தித்து வருகின்றனர். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் குடும்பத்துடன் விஜயை சந்தித்து உரையாடல். தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கரூர் நிகழ்விற்கு பின்னர் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு விஜய் வந்திருக்கிறார். தாவேகா நிர்வாகிகள் குடும்பத்துடன் விஜயை சந்தித்துள்ளனர். பிணையில் வெளிவந்த மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோர் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்தனர். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் தாவேகா பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த பெரும் துயரம். கரூர் துயர நிகழ்விற்கு பின்னர் தாவேகா நிர்வாகிகளை சந்திக்க கட்சி அலுவலகம் விஜய் வந்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் மதியழகனும் பவுன்ராஜும் கைதாகினர். இந்த நிலையில் பிணையில் வெளிவந்த மதியழகனும் பவுன்ராஜும் விஜயை சந்தித்து வருகின்றனர். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் குடும்பத்துடன் விஜயை சந்தித்து உரையாடல்.